கஞ்சா கடத்தல் குரோம்பேட்டையை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் கைது. பல்லாவரம் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 5 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை செல்லும் பிரதான சாலை நாகல்கேணி அருகே ஒரு கும்பல் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சங்கநகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது 5 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று அவ்வழியாக செல்லும் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது தெரியவந்தது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் அந்த நபர்களை மடக்கி பிடித்து சங்கநகர் காவல் நிலையம் அழைத்து சென்று முறைப்படி விசாரணை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் அவர்கள் குரோம்பேட்டையை சேர்ந்த 28 வயதான அமீர், 22 வயதான சிவமணி, 30 வயதான பால்ராஜ், 21 வயதான அபிஷேக் மற்றும் 24 வயதான முகமது ஆயூப் கான் என்பது தெரியவந்தது. மேலும் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர்களில் அபிஷேக் சேலூரில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் BCA 3ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வருவதும், மற்றவர்கள் அனைவரும் பெயிண்டர், இன்ஜினியர், மார்க்கெட்டிங் என்று நல்ல வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. குறுகிய காலத்தில் அதிக பணம் சம்பாதிக்கும் ஆசையில் ஆந்திராவிலிருந்து மொத்தமாக கஞ்சாவை விலைக்கு வாங்கி வந்து அதனை சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதித்து வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த சுமார் 7 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.